அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல. அவர் கொள்கையின் கோட்பாடுகளையும், கோட்டும் சூட்டு மட்டுமல்ல, அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம். அதிலே அறிவாசான அண்ணல் அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம், அறிவு ஆசானாக ஏற்கிறோம். ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், மாசி ராஜா அவர்களை மார்க்ஸை எங்களுடைய அறிவு ஆசானாக வழித்தடமாக வழிகாட்டியாக இருக்கிறோம். சாக்ரட்டிஸை அப்படித்தானே இருக்கிறோம், பிளாட்டோவை அரிஸ்டாட்டிலை அப்படித்தானே இருக்கிறோம், ஏங்கல்ஸை அப்படித்தானே இருக்கிறோம், ஹோசிமினை அப்படித்தானே இருக்கிறோம், மாசேதுங்கை அப்படித்தானே இருக்கிறோம், பிடல் காஸ்ட்ரோவை, சேகுவேராவை அப்படித்தானே இருக்கிறோம், பகத்சிங்கை அப்படித்தானே இருக்கிறோம், சுபாஷ் சந்திர போஸை அப்படித்தானே இருக்கிறோம், மார்க்சிய கோட்பாட்டை ஏற்கிறோம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா சிங்காரவேலரையும் சிவானந்தத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித மகான் எங்கள் அப்பா நல்லகண்ணுவைத்தான் தலைவனாக இருக்கிறார். சுபாஷ் சந்திர போஸை மான தமிழ் மக்கள், வீர தமிழ் பிள்ளைகள் வழிகாட்டியாக முன்னத்தியராக ஏற்கிறோம். பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம். ஆனால் தலைவனாக எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களைத்தான். எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து மொழி, இனம், நிறம் இப்படியா வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறது, அதன் உயர்விற்கு, விடுதலைக்கு, மேம்பாட்டிற்கு அரும்பாடாற்றிய, புரட்சி செய்த, போராடிய, எழுதிய, பேசிய, சிறைப்பட்ட, செத்த எல்லோரும் எங்களுடைய முன்னோர்கள், முன்னத்தி ஏர்கள், வழிகாட்டி. காரணம், எங்களுக்கு ஒரு கோட்பாடு. தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இது எங்கள் கோட்பாடு. தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது. தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளே, கடன் வாங்க முடியாது. அதிலும் இங்க பெரிய ஒரு இது இருக்குது. மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர், நடுவால் ஐயா ஈவே ராமசாமி, நடுவால. இந்த ஒப்பீடு எப்படிப்பட்டது? அண்ணல் அம்பேத்கரோட, மாமேதை மார்க்ஸோட ஐயா பெரியார் அவர்களை, ஐயா ஈவே ராமசாமி அவர்களை எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? ஒருவன் 2000 ஆண்டுகளில் இப்படி ஒருவன் தோன்றியதே இல்லை, இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை என்று தோன்றியவன் மார்க்ஸ். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று முழக்கத்தை முன்வைத்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டினார். அறிவாசான அண்ணல் அம்பேத்கர் உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வியாளர், தலை சிறந்த கல்வியாளர். 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்று இருக்கையில் 64,000 புத்தகங்களை படித்த பேரறிஞன் அண்ணல் அம்பேத்கர். இதில் எந்த இடத்தில் ஐயா ஈவேரா அவர்களை ஒப்பிடுகிறீர்கள் இவர்களோடு? ஒருவர் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இதுதான் அண்ணல் அம்பேத்கர். நம்முடைய தாத்தா ஈழத்துக்காந்தி தந்தை செல்வா வந்து உதவி கேட்கிற போது, ஆதரவு கேட்கும் போது ஐயா ஈவேரா அவர்கள், நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது என்று சொல்கிறார்.
இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு. சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும்போது என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போய் இருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான். அதிகாரம் மிக வலிமையானது. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது அண்ணல் அம்பேத்கர். அரசியல் விடுதலை தான் அண்ணல் அம்பேத்கர். ஐயா ஈவேரா அவர்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகழாடம், அரசியல் அயோக்கியர்களின் புகழிடம். வாக்கு வலிமை மிக்க ஆயுதம். மதிப்பு மிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர் வலிமை மிக்க ஆயுதம் அண்ணல் அம்பேத்கருக்கு. ஐயா ஈவேராவுக்கு ஓட்டு பொறுக்கிகள். இதில் எந்த கோட்பாட்டில் பொருத்துகிறீர்கள்? எந்த கோட்பாட்டில்? எந்த கோட்பாட்டில்? அவர் சிந்தித்தது, பேசியது, எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. பேரினத்திற்கு எதிரானது. இது எந்த இடத்தில் பொருத்துகிறீர்கள்? பிராமணர்கள், பார்ப்பனர்கள், நம்மில் கீழ் சாதி மக்கள், நம்மில் கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி. இந்த நமக்கு யார்? இந்த நமக்குல யாரா இருக்கிறார்? பிராமணர் எதிரி. நம்மில் கீழான மக்கள், உங்களில் கீழான மக்கள் யார் யார்? இஸ்லாமியன், கிறிஸ்தவன் எதிரி. நமக்கு, அந்த நமக்குல யாரா இருக்கீங்க? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் இந்த கோட்பாட்டில் எங்கே பொருந்தது? எங்கே பொருந்தது?